வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உலகளாவிய வரிவிதிப்பு காரணமாக உலகம் முழுவதிலும் பொருளாதார ரீதியில் கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தக தொடர்புகளை வைத்திருந்த பல நாடுகள் வெவ்வேறு நாடுகளுடன் இணைந்து செயற்படுவது குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றன. கனடாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. கனடா ஐரோப்பாவுடன் அதிகமாக ஒத்துழைக்கக்கூடிய விதத்தில் ஆழமான உறவுகளை கொண்டுள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் பெருகிய முறையில் கணிக்க முடியாத உலகளாவிய சூழலில் நாடுகள் எங்களுடன் ஒத்துழைக்க தயாராக உள்ளன, நாமும் அவர்களுடன் ஒத்துழைக்க தயாராக உள்ளோம் என்று ட்ரம்ப் அல்லது அமெரிக்காவை குறிப்பிடுவதை தவிர்த்து பொலிட்டிகோவிடம் கூறினார். சமீபகால வாரங்களில் பனிப்போர் முடிந்ததிலிருந்து உலக ஒழுங்கு மிகவும் ஆழமாக மாறி வரும் நேரத்தில் கனடா, ஐஸ்லாந்து, நியூசிலாந்து, மலேசியா, பிலிப்பீன்ஸ், இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் அவர் பேசினார். கனேடிய பிரதமர் மார்க் கார்னி கடந்த வாரம் உர்சுலா வான் டெர் லேயனுடன் பேசியது குறித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருந்தார். நமது வரலாறு முழுவதும் கனடாவும் ஐரோப்பாவும் இணைந்து நமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் நமது பகிரப்பட்ட பாதுகாப்பை மேம்படுத்தவும் இணைந்து செயற்பட்டுள்ளன என்று அவர் எழுதினார். உலகளாவிய நிச்சயமற்ற இந்த நேரத்தில் நாம் கனேடியர்கள் எங்கள் ஐரோப்பிய உறவை இன்னமும் பலப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம் என்று தெரிவித்தார். கனடா மற்றும் மெக்சிகோ உட்பட பல அரசாங்கங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அதிகம் பணியாற்ற விரும்புவதாக கூறியதை குறிப்பிட்டு வான் டெர் லேயன் இன்று செவ்வாய்க்கிழமை அந்த கருத்துக்களை எதிரொலித்தார். எல்லோரும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அதிக வர்த்தகத்தை கேட்கிறார்கள், இது பொருளாதார உறவுகளை பற்றியது மட்டுமல்ல என்று அவர் கூறினார். இது பொதுவான விதிகளை நிறுவுவது பற்றியது மற்றும் இது முன்கணிப்பு பற்றியது என்று அவர் குறிப்பிட்டார். பொதுவாகவே 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியன் அதன் முன்கணிப்பு மற்றும் நம்பகத்தன்மைக்காக அறியப்படுகிறது. ட்ரம்ப் நெருங்கிய நட்பு நாடுகள் மற்றும் எதிரி நாடுகள் மீது செய்யப்பட்ட தமது வரி விதிப்புகள் மூலம் அமெரிக்காவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளார். அப்படியான நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் மிகவும் மதிப்புமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய மத்திய வங்கியின் தலைவர் கிறிஸ்டின் லகார்ட் பரஸ்பர இறக்குமதி வரி என்று அழைக்கப்படும் ட்ரம்பின் ஏப்ரல் 2 அறிவிப்புக்கு முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் வட அமெரிக்காவில் கனடாவின் ஒற்றுமைக்கு அழுத்தம் கொடுத்தார். ட்ரம்பின் பரஸ்பர இறக்குமதி வரி அறிவிப்பின் பின்னர் அவர் அமெரிக்க தலையீடு இல்லாமல் நமது தலைவிதியை நம் கைகளில் எடுத்துக்கொள்வதற்கு நாம் ஒன்றாக முடிவு செய்யக்கூடிய தருணமாக இதை நான் கருதுகிறேன், மேலும் இது சுதந்திரத்திற்கான அணிவகுப்பு என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் பிரான்ஸ் இன்டர் வானொலியிடம் கூறினார். அடுத்த சில தினங்களில் வரவுள்ள கனடாவின் முக்கியமான தேர்தலில் ஐரோப்பிய யூனியன் உறவு வாக்குச்சீட்டு பிரச்சாரத்தில் இல்லை. தேர்தல் வாக்குச்சீட்டு பிரச்சாரத்தில் முழுக்க எப்படி ட்ரம்பை எதிர்கொள்வது என்பதே எதிரொலித்தது. ஆனால் கனேடியர்கள் ஐரோப்பிய ஒன்றிய முகாமில் சேரும் யோசனையில் ஆர்வமாக இருப்பதாக வாக்கெடுப்பு காட்டுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வடக்கு அண்டை நாடான கனடாவுக்கு பல தசாப்தங்களாக இருந்த உறவை பனிப்புயல் மற்றும் இழிவுபடுத்தும் சமூக ஊடக இடுகைகள் மூலம் நம்பகத்தன்மையை இழக்க வைத்துள்ளதால் கனேடியர்களுக்கு புதிய நம்பகமான கூட்டாளிகளுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பு எழுந்துள்ளது. சமீபகால கருத்து கணிப்பில் அது பிரதிபலித்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் கனடா இணைய வேண்டுமா என்ற கருத்து கணிப்பில் கனேடியர்களில் 44% பேர் ஐரோப்பிய யூனியன் உறுப்பினர்கள் யோசனையை ஆதரிப்பதாக கூறியுள்ளனர். 34% பேர் மட்டுமே இந்த யோசனையை நிராகரித்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய கமிஷன் தலைமை செய்தி தொடர்பாளர் பவுலா பின்ஹோ அத்தகைய கருத்து கணிப்பின் முடிவுகளால் ஐரோப்பிய ஒன்றியம் கௌரவிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டார். கனடா ஐரோப்பிய யூனியனில் இணைவது என்பது நடக்கக்கூடிய காரியம் அல்ல, அது நடக்க போவதும் இல்லை என்றாலும் ஐரோப்பிய ஒன்றிய வல்லுநர்கள் அது உண்மையில் சாத்தியமற்றது அல்ல என்று கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய கனடா நிச்சயமாக தகுதி பெறும் என்பது அவர்களது வாதம். நெதர்லாண்ட்ஸில் உள்ள மாஸ்ட்ரிச் பல்கலைக்கழகத்தில் ஐரோப்பிய யூனியன் வெளிப்புற ஜனநாயக ஆதரவு பேராசிரியர் ஜீசல் பொசே அது பற்றி கூறிய போது, அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கனடாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பல பொதுவான நலன்களை பகிர்ந்து கொள்கின்றன என்றார்.
அவர் மேலும் கூறிய போது, கனடாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே வலுவான பொருளாதார உறவுகள், பகிரப்பட்ட ஜனநாயக மதிப்புகள் ஆகியவை பொதுவாக உள்ளன மற்றும் டொனால்ட் டிரம்பின் அமெரிக்க நிர்வாகம் ஏற்படுத்தும் தலைவலியும் இருதரப்புக்கும் உண்டு என்றார். இது மற்றொரு கேள்வியை எழுப்புகிறது. புவியியல் அடிப்படையில் ஐரோப்பாவில் இல்லாத கனடா ஐரோப்பா ஒன்றியத்தில் இணைவது சாத்தியமா? ஆம், சாத்தியம் என்று கூறும் பின்ஹோ, ஐரோப்பிய யூனியனில் உள்ள ஒப்பந்தத்தின் பிரிவு 49 உள்ள சொற்களஞ்சியத்தை சுட்டிக்காட்டுகிறார். அதன்படி கனடா ஐரோப்பிய யூனியனில் உறுப்பினராக சேர விண்ணப்பிக்கலாம் என்று கூறுகிறார். அடிப்படை புவியியலுக்கு அப்பால் ஒரு நாட்டை ஐரோப்பிய யூனியன் உறுப்பினராக்கும் தகுதியை கனடா பெற முடியும் என்கிறார் அவர். அவரது கூற்றின்படி சட்டப்பூர்வமாகவும் முறையாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையும் நாடு ஐரோப்பாவில் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்படவில்லை. அவர் மேலும் தெரிவித்த போது, அது தற்செயலாக நடந்தது அல்ல, ஒரு முக்கிய காரணத்திற்காகவே அந்த சொல்லாடல் அப்படி உருவாக்கப்பட்டுள்ளது. காரணம், ஐரோப்பா கண்டத்துடன் மட்டுப்படுத்தப்படாமல் அதற்கு வெளியே பகுதிகளை வைத்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை நாங்கள் பெற்றுள்ளோம். கரீபியன், பசிபிக் மற்றும் ஆர்க்டிக்கில் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கடல் கடந்த பிரதேசங்களை கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். அவர் கனேடியர்களை சிறப்பு ஐரோப்பியர்கள் என்று அழைத்தார். அவர் மேலும் கூறிய போது, கனேடியர்களின் நலன்புரி அரசு மீதான நம்பிக்கையொன்று, கனடா பிரிட்டிஷ் அரசு வம்சத்தை தமது அரச வம்சமாக கொண்ட நாடு. கனேடியர்களின் அரசியல் மற்றும் சட்ட அமைப்புகள் ஐரோப்பிய பிரதியாக உள்ளன மற்றும் பல கனேடியர்கள் ஐரோப்பிய கண்ட வம்சாவளியை அடிப்படையாக கொண்டவர்கள் உட்பட பல காரணங்களுக்காக கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது சாத்தியமே என்றார். சுவிஸில் உள்ள ETH ஐரோப்பிய யூனியன் ரோபியன் அரசியலின் பேராசிரியரான பிராங்க் ஷிம்ஹெல்-ஃபெனிக், உலக வரைபடத்தில் இடம்பெறுவதற்கு அப்பால் ஐரோப்பிய யூனியன் என்றால் என்ன என்பது பற்றி நடந்து கொண்டிருக்கும் விவாதத்தை விரிவாக கூறினார். கனடா நிச்சயமாக தகுதி பெறும் என்று அவர் கூறினார். அதை விளக்கிய அவர், ஏனெனில் கனடா பல வழிகளில் அந்த ஐரோப்பிய யூனியன் மதிப்புகள், நிறுவனங்கள் மற்றும் கொள்கைகளுடன் தற்போதைய பல வேட்பாளர்கள் நாடுகளை விட நெருக்கமாக உள்ளது. அந்த வேட்பாளர்கள் நாடுகளின் மேற்கு பால்கன் நாடுகள் மற்றும் உக்ரைன் மற்றும் மால்டோவா ஆகியவை அடங்கும். இவை ஐரோப்பிய ஒன்றிய பாதையில் மெதுவாக முன்னேறி வருகின்றன என்று குறிப்பிட்டார். பல காரணங்களுக்காக கனடா ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடு என்று கூறுவது மிகவும் கடினம் என்று ஐரோப்பிய ஒன்றிய சீர்திருத்த மையத்தின் துணை இயக்குனர் இயன் பாண்ட் நம்புகிறார். கனடா ஐரோப்பிய ஒன்றியம் என்று அழைக்கப்படும் சோதனையில் தேர்ச்சி பெற்றாலும் அதன் நடைமுறை பொருளாதாரம் தடையாக இருக்கும் என்றார். அதை விளக்கிய அவர், கனடா தனக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சுங்க எல்லையை அமைக்க வேண்டும் மற்றும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதில் ஐரோப்பிய யூனியன் இறக்குமதி வரிகள் மற்றும் விதிமுறைகளை பயன்படுத்த வேண்டும். இது நம்ப முடியாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக அழிவை ஏற்படுத்தும் என்றார். அதற்கு பதிலாக கனடா செய்யக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதாகவும் என்று பாண்ட் கூறினார். கனேடிய அதிகாரிகள் ஏற்கனவே அதில் இருப்பதாக தெரிகிறது. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் வலுவான பொருளாதார, பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை கட்டியெழுப்புவது பற்றி விவாதிப்பதற்காக மார்ச் 17 பிரான்சுக்கு தனது முதல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டார். கனடாவில் அடுத்த சில தினங்களில் அமையவுள்ள புதிய அரசு ஐரோப்பாவுடன் நெருக்கமான பொருளாதார உறவுகளை கொண்டிருக்க வேண்டும் என்பது கனேடியர்களின் பொதுவான கருத்து.